எப்படியாவது வந்து அபிய வந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முரளி என்ன பண்ணுறாரு, உள்ளே வரதுக்காக ட்ரை பண்ணுறாரு. போலீஸ் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, போலீஸ் வேறு வந்திருக்காங்களே, இப்போ வந்து உள்ளே எப்படி போகிறது, ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறாரு. உடனே போலீஸை பார்த்து மறைஞ்சு நின்றுக்கிறாரு. இங்கே வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. இங்கே அபி பக்கத்தில் வந்து விக்னேஷ் வந்து உட்கார்றாரு. எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து தாலி கட்டும்போது யாரோ ஒருத்தர் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வந்து விக்னேஷ் ஃபேமிலியை சேர்ந்தவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து விக்னேஷோட ஃபேமிலி வெளிநாட்டில் இருக்க வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க ஊருக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப பயந்து போயிடறாங்க. விக்னேஷ் வந்து தாலி கட்டத்துலேருந்து எழுதுக்கிறாரு. அதை பார்த்து அபியோட அப்பா என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்றாரு. பின்ன என்னங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இருக்கும்போது எப்படி நாங்கள் வந்து இங்கே வந்து இருக்க முடியும், உடனே கிளம்பணும் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்புறாங்க. அதை பார்த்து அபி அப்பா கெஞ்சுறாரு, தாலி கட்டிட்டு போகலாமே அப்படின்னோடனே, எப்படிங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி பண்ண முடியும், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னோடனே அபிக்கு வந்து சாரி சொல்கிறாரு விக்னேஷ். சாரி அபி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விக்னேஷோட அப்பா சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க, இந்த கல்யாண பேச்சு வேணாம், ஏன்னா எங்கள் வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வந்து பார்க்காம இருப்போம், எப்படி இந்த மாதிரி நடக்க முடியும், ஒரு கெடுதல் நடந்திருக்கு, எங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம், இந்த பொண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்பா என்னப்பா நீ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்கிறோன்னே, இங்கே பாருப்பா சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ கிளம்ப முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எல்லாருமே வந்து தவிக்கும் போது கரெக்டாக என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இந்த கல்யாணம் நின்று போச்சு, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, ஏன்னா 2வது வாட்டி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்று போச்சு, அவ்வளோதான் என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா பயங்கரமாக கதறி அழறாரு. அபி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்து லக்ஷ்மிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என்ன நான் ஏற்பாடு பண்ண நல்ல மாப்பிள்ளை நினச்சேனே, இந்த மாதிரி அவன் வந்து திடீர்னு போயிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னோடனே, மாப்பிள்ளை நல்லவர் தாங்க, ஆனால் வந்து அவங்க குடும்பம் தான் முக்கியம், நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாரு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தவிக்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் வந்து இல்லை இது நடக்கவே கூடாது, அபிக்கு அடுத்துட்டு கண்டிப்பாக தாலி ஏறியே ஆகணும், அபிக்கு கல்யாணம் ஆனால் தான் என் அக்கா வாழ்க்கை நல்லபடியாக அமையும், அப்போ தான் அந்த கிருஷ்ணா வந்து அபியை விடுவான், இல்லைன்னா விடமாட்டான், இது நடக்கவே கூடாது, இப்படி நடந்துருச்சு, இவ்வளோ பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இது வந்து நடக்கக்கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகவ் வந்து மனசில் அப்படியே யோசிக்கிறாரு. உடனே அவங்க பாட்டிக்கிட்ட போகிறாரு. பாட்டி அபியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சாங்க. பாட்டி அதிர்ச்சடைகிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் பாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அபியோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி போகிறது வந்து எல்லாருக்குமே கஷ்டம், அவங்க அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம், அதனால் அபியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே வந்து நீங்கள் ஒத்துப்பீங்கல்ல, என் பேரை ரொம்ப நல்லவங்க, அவன் நல்லா அபியை பார்த்துப்பான், நான் பார்த்துப்பேன், தயவுசெய்து ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கிட்ட பாட்டி வந்து கேட்குறாங்க. அபியோட அத்தை சொல்கிறாங்க, சிவராமா உண்மையிலேயே வந்து அபி கொடுத்து வச்சு தான், அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அதனால் யோசிக்காதப்பா அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து மணமேடையில் வந்து நம்ம அபியும் வந்து ராகவும் உட்காடுறாங்க. அபியை பார்த்து முறைக்கிறார் ராகவ், இவர் ஏன் இப்படி முறைக்கிறார் என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து எப்பவும் போல் தெரியாத மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து சுந்தரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போன்னு பார்த்து ஃபோன் எடுக்கலையே, டேய் சீக்கிரமாக வாடா, இல்லைனா அபி கழுத்தில் இவன் தாலி கட்டிடுவான்டா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி செமையாக தவிக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அபி கழுத்தில் ராகவ் வந்து தாலியை கட்டிடுறாரு. அபி வந்து அப்படியே பார்க்குறாங்க. ராகவ் வந்து தாலியை கட்டிட்டு அப்படியே வந்து குங்குமத்தை வச்சிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து வந்து சுந்தரியும் வந்து முரளியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே ராகவும் வந்து நம்ம அபியும் வந்து அந்த அக்னிகுண்டத்தை வந்து வளைய வராங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதோட முடியுது.